படைத்தலைவன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் மிக அருமையான வசூலில் பின்னி எடுத்துருக்குங்க. 5ஆம் நாள் வசூல் 3ஆம் நாள் வசூலில் பொறுத்த வரைக்கும் 4 கோடி 5 கோடின்னு சொன்னாங்க. இப்போ 7 கோடியை தாண்டி மிக அருமையான ஒரு வெற்றியை நடைபெற்று கொண்டிருக்கிறது. படைத்தலைவன் இளையராஜா இசையில் அன்பு இயக்கத்தில் மிக அருமையான ஒரு படைப்புகள். இந்த திரைப்படத்தோட கருத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு திரைப்படம் திரைக்கு வருகிறது என்றாலே ட்ரெய்லரு மற்றும் ஆடியோ லஞ்சு ப்ரொமோஷன் அதுக்கான பத்திரிகைகள் இது பண்ணுவாங்க. நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகள் பல தடைகளையும் தாண்டி படைத்தலைவன் திரையில் இன்றைக்கி ரன்னிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. மிக அருமையாக ரசிகர்கள் கொண்டாடுகிறாங்க. எந்த ஒரு ரசிகர்களும் படத்தை பார்த்துவிட்டு நெகட்டிவாக எந்த ஒரு பாசிட்டிவாகவும் தேவையில்லாத வார்த்தைகளை யாருமே சொல்லலை. எல்லாருமே இந்த திரைப்படம் நல்லா இருக்குது, குடும்பமாக கொண்டாடும் ஆண் பெண் இருவரும் கொண்டாடும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஏன் சொல்கிறோம்னா, ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒரு பேப்பர் ஆடு கொடுப்பாங்க, ஒரு பெரிய விஷயங்கள் இது பண்ணுவாங்க. எந்த ஒரு கீச்சு மூச்சு சத்தமும் இல்லாட்டலும் பல பிரச்சனைகளையும் தாண்டி திரையில் வந்து இன்றைக்கி நிற்கிதுன்னா இந்த திரைப்படத்தை மக்கள் ஒரு வெற்றி திரைப்படமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல யூடியூப் சேனலில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஆனால் எந்த யூடியூப் சேனலும் படைத்தலைவன் திரைப்படத்தை தவறாக யாரும் விமர்சனம் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு டைரக்டர் அன்பு. இந்த திரைப்படத்தில் வசூலை பொறுத்த வரைக்குமே உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு நடித்த அந்த திரைப்படத்தோட வசூலையும் தாண்டி அது 10 நாள் வசூல் தான் இதோட 2ஆவது நாள் 3ஆவது நாள் வசூல். அந்த அளவுக்கு திரைப்படத்தோட வசூலை அருமையாக கொடுத்துருக்கு. அந்த திரைப்படம் படும் தோல்வி. ஆனால் தக்கலை திரைப்படத்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. யானையோட இது மோதலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய நடிகர் இருந்தாலும் அவர் படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வசூலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுத்துருக்குறாங்க. படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வந்து பல நடிகர்கள் கேப்டன் மகன் என்று வாழ்த்துக்கள் கூறலாம், ட்விட்டரில் இது பண்ணுவாங்க. ஆனால் இவர்களுக்கு சில நடிகர்கள் மட்டுமே இது பண்ணியிருக்கிறாங்க, படத்தை வந்து பார்த்தாங்க. மிக அருமை கேப்டனோட நடித்தவர்கள். மற்ற எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குதுன்னு யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் சொல்லலை. இருந்தாலும் உச்சத்தில் கொண்டாடும் கேப்டனின் ரசிகர்கள் சண்முக பாண்டியன் ரசிகர்களும் படைத்தலைவன் திரைப்படத்தை மிக அருமையாக உச்சத்தில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அதுதான் இந்த படத்தோட முதல் பெரிய ஒரு வெற்றி. படத்தில் எந்த ஒரு கவர்ச்சியும் கிடையாது, எந்த ஒரு பாட்டும் கிடையாது, நாயகனுக்கு எந்த ஒரு நடிகையோட ஜோடியோட இதுவும் கிடையாது. ஆனால் ஜோடி இருக்கிறாங்க யாமி சந்தர், இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் காமெடி கிடையாது. மிக அருமையாக தத்துருவமாக எடுக்கப்பட்ட 3 பாடல்களுமே மிக அருமையாக வெளியே வந்து நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு என்பது மிக அருமையாக லேட்டஸ்டாக வந்தாலும் மிகப்பெரிய தாமதமாக வந்தாலும் அதுக்கேற்ற பலனை கொடுப்பாங்க மாதிரி அந்த மாதிரி இந்த திரைப்படத்தோட வெற்றி மிக பிரமாதமாக உள்ளது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஜூன் 23 மற்றும் ஒவ்வொரு தேதிகளும் தள்ளி பொங்கல் தினம் அது மாதிரி பல பிரச்சனைகளும் இருந்தது. அந்த பிரச்சனைகளை சுதீஷ் சார் வந்து தான் உள்ள பிரச்சனையை தீர்த்திருக்காரு. கோர்ட்டில் இருக்க பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கடந்து படைத்தலைவன் திரைப்படம் இன்றைக்கி திரையில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே ஒரு யூடியூபர் தான். மிக அருமையாக தெளிவாகவும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தாயார் சொல்லியிருக்கிறாங்க. மிக அற்புதம். மிக ஒரு பிரபலமாக இந்த திரைப்படத்தை இப்பவும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் திரையரங்கில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூலை சொல்கிறாங்க. ஆனால் சராசரியாக அதை தாண்டி இந்த திரைப்படம் கூட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே இந்த பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக வசூல் கொடுக்கும். இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 25-30 கோடி கொடுத்தாலே இந்த திரைப்படத்தோடுக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். ஏன் சொல்கிறோம்னா 5 கோடியோட பட்ஜெட்டில் உள்ள திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 3 மடங்கு லாபத்தை கொடுக்கும்போது அந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் தான். இப்போவும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மதுரை மற்றும் தேனி, கம்பம் போன்ற பல திரையரங்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணல. இங்கே இருக்க ரோல் எடுத்து திரும்ப அடுத்த இடத்துக்கு மாற்றி கொடுப்பாங்க. இந்த திரைப்படம் இந்த வாரம் மற்ற திரையரங்களில் ரிலீஸ் ஆகும். சென்னையில் இருக்க திரையரங்களில் பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படங்கள் 19ஆம் தேதி வரை மிக அருமையாக பல திரையரங்களில் வெற்றியடை போட்டுக்கொண்டு சக்கப்போடு ஓடுகிறது. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸியாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை இவ்வளவு அற்புதமாக கொண்டாடுவது என்பது மிக அருமையான ஒன்று தான். அவருக்கு முதல் படம் அல்ல, இது 3வது திரைப்படம் தான். முதல் 2 திரைப்படங்களுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம் தான். ஆனால் இந்த படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரமாதமாக அமைஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். சண்முக பாண்டியன் அவர்கள் அடுத்த திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும்.
வருடத்துக்கு 3-4 படங்கள் நடிக்க போவதாக தகவல் வெளியாகிறது. இந்த படைத்தலைவன் வெற்றியை தொடர்ந்து மிக அருமையாக ரசிகர்களுடன் கொண்டாடிய நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் இன்று ரசிகர் மன்றம் என்பது பல ஊர்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களும் மற்றும் அவருக்குன்னு தனி ரசிகர்களும் இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தோட கதை என்றவோ பெட் அனிமல்னு சொல்கிறாங்க. ஆனால் பெட் அனிமலோட நம்ம எல்லா விலங்குகள் மீதும் அன்பு பாசம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த படத்தோட ஒரு உதாரணம். பொதுவாக நரபலி என்பது மனிதர்களை தவிர மற்ற எல்லா ஊர்களிலும் எல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே யானையை பலி கொடுக்கப்படாது என்கிற ஒரு கருத்தை மிக அருமையாக தெளிவாக அன்பு கொடுத்துருக்கிறாரு. நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. குமிக்கியில் ஒரு கதை பார்த்தீங்கன்னா பாகனாக இருப்பாங்க, மற்ற திரைப்படத்தில் ஓரளவு அவரோட பாகன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தோட கதை அந்த கதை கிடையாது. மிக அருமையான ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நடிகைகள் மற்றும் கேப்டனுடன் பணியாற்றிய நடிகர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து நான் இப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்ததில்லை, மிக அருமையாக எடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு கவர்ச்சி உச்சனவும் இல்லை. படத்தில் எந்த ஒரு தேவையில்லை காமெடி இல்லாமல் மிக சிறப்பாக ஒரு குடும்பத்தோட கஷ்டத்தை எப்படி முன்னுக்கு வருது, தன்னோட அப்பாவை எப்படி மீட்டெடுக்கிறாரு, அந்த யானையை எப்படி எடுக்கிறாருங்கிறதான் படத்தோட கதையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு போனாலும் அதுக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸியாகவும் கேப்டன் விஜயகாந்த் தொழில்நுட்ப முறையில் வரதா இருக்கட்டும், மிக சிறப்பான அந்த ரமணா திரைப்படத்தில் உள்ள போலீஸ் அதிகாரி அந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்கிறது இங்கே அடித்து அங்கே வலிக்குமேங்கிற மிக அற்புதமாக தன்னோட காணொலியில் அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறாரு டைரக்டர் அன்பு. இளையராஜா அவர்களோட இசை அந்த படத்திற்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் மிக அற்புதமாக கொடுத்துருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அப்பவும் இப்படி தான். அந்த படைத்தலைவன் திரைப்படம் பல பிரச்சனைகள் பல தடைகளை தாண்டி ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 23 சொன்னோடனே ரசிகர்கள் இருப்பாங்க. அதுலேயும் பெரிய தடைகள் போட்டாங்க. ஆனால் அந்த தடைகள் போட்டது யாருன்னு தான் இன்னும் தெரியலை. ஏன்னா இவங்க தப்பி தவறி அந்த வாய் விட்டாங்கன்னா அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு வெறுப்புத்தன்மையை கொண்டாடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் இருந்தாலும் அந்த வெறுப்பை நம்ம கொட்டிக்கப்படாது அப்படிங்கிறதுனால இவங்க யார் அப்படின்னு சொல்லலை. இவங்க தான் அந்த தடைகளை பண்ணாங்க அப்படின்னு. இருந்தாலும் பல பிரச்சனைகளையும் கடந்து இன்று திரையரங்களை வசூலில் முதலிடத்தில் இருக்குதுன்னா நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் படைத்தலைவன் திரைப்படம் வசூலில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. எல்லா திரையரங்குகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹவுஸ்ஃபுல் ஷோவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாகவும் இருக்கிறாங்க. பொதுவாக டிக்கெட்டுகள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணுறாங்க. மற்றபடி நேரடியாக போய் எடுத்து திரையரங்களை பார்க்குறாங்க. திரைப்படத்திற்கு நல்ல ஒரு ரசிகர்கள் வரவேற்பு. இந்த திரைப்படம் திரும்ப அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற திரையரங்களை மாற்றி விடுவாங்க. இப்போ 500 திரையரங்களை திரும்ப அங்கேருந்து ஒரு 300 திரையரங்களை மற்ற திரையரங்களில் ஓடும். இந்த திரைப்படம் எப்படியாவது ஒரு 100 நாள் ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெளிவிழா காண வேண்டும் என்று ரசிகரோட நோக்கங்கள். இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும். நமது படை தலைவன் பல தடைகளை தாண்டி மிக பிரமாதமாக வெற்றிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வசூலையும் மிக அற்புதமாக பின்னி எடுக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க, யூடியூபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த திரைப்படத்தை மிக அருமையாக சித்தரித்து நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் படை தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக